கவின் மற்றும் அவனின் அம்மா இருவரும் பூங்காவிற்கு மிகவும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு சென்றார்கள். அங்கு சென்று பார்த்தால் பூங்கா முழுவதும் வெறும் பிளாஸ்டிக் குப்பைகள். அதனால் அவனுடைய அம்மா, மனிதர்கள் நாம் செய்யும் தவறுகளால் பல வாயில்லா உயிர்களை அது பாதிக்கிறது என்று நாம் நினைத்து கூட பார்ப்பதில்லை என்று கூறினாள். அப்போது எங்கிருந்தோ ஒரு காகம் பறந்து வந்து கவின் முன் வந்தது. அது அவனை பார்த்து கொண்டு அவன் அருகில் சென்றது. அந்த காகம் கவினிடம் சொன்னது, இந்த மனிதர்கள் நீங்கள் செய்யும் தவறுகளால் என்னை போன்ற பறவைகளுக்கு ஆபத்துகள் உள்ளன. அது உங்களுக்கும் ஒரு பெரிய ஆபத்தாக மாறும் வருங்காலத்தில் என்று சொல்லிவிட்டு பறந்து போனது. கவின் உடனே தனது அம்மாவிடம் சொன்னான், அம்மா, நான் எல்லா மனிதர்கள் போலவும் இல்லாமல் இந்த பூங்காவை சுத்தம் செய்ய போகிறேன். நம்மை போன்று பல மனிதர்களால் வாயில்லா ஜீவன்கள் இனி கஷ்டப்படாமல் இருக்க என்னால் முடிந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்ய போகிறேன் என்று கூறினான். அவனுடைய அம்மாவும் பையனுடைய நல்ல எண்ணத்திற்கு சேர்ந்து உதவி செய்தாள். அந்த பூங்காவை இருவரும் சேர்ந்து சுத்தம் செய்தார்கள். இவர்கள் 2 பேர் மட்டும் இதை செய்வதால் நம் எதிர்காலத்தை காக்க முடியாது. நாமும் முயற்சி செய்ய வேண்டும் குழந்தைகளே.